ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கையை வலுவாத நடுவாத பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், உலகம் முழுக்க நிறைந்திருக்கிற இளையநேச செல்வர்கள், வருகை தந்திருக்கிற நம் அத்துணை பேர் மீதும் அளவற்ற அருளாளன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பசுமரத்தாணி போல என்று தமிழிலே உவமைகள் சொல்லப்படும். ஒரு மரம் சின்ன மரமாக பச்சை மரமாக இருக்கிற போது அதிலே ஒரு ஆணி அடித்தால் மிக இலகுவாக அந்த மரத்துக்குள்ளே அந்த ஆணி போய் பதிந்து கொள்ளும். ஆணி அடிக்கப்பட்ட அந்த பச்சை மரம் பின்னாலே பெரிய மரமாக வளர்ந்ததற்கு பிறகு அந்த மரத்தில் இருந்து அந்த ஆணியை விடுக்க நினைத்தால் மிக சிரமமாகிவிடும். காரணம், அந்த அளவுக்கு அது இறுக்கமாக ஆழமாக அந்த மரத்துக்குள்ளே அந்த ஆணி பதிந்து கொள்ளும். இதற்குத்தான் தமிழிலே பசுமரத்தாணி போல என்று சொல்லுவார்கள். இதே போன்று இன்னும் சில பழமொழிகள் உண்டு. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும், ஐந்தில் படையாதது 50 படையாது, பிஞ்சு உள்ளத்திலே என்ன. சிறு குழந்தைகள் சின்ன வயதிலே இருக்கிற போது அந்த உள்ளத்திலே எது ஆழமாக பதிய வைக்கப்படுகிறதோ அதுதான் பெருசானது வரைக்கும், மௌத்தாகுவது வரைக்கும் அதுதான் நீடித்து இருக்கும் என்பதை மேற்சொன்ன பழமொழிகள் எல்லாம் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, அவர் சிறு குழந்தைகள் சின்ன உள்ளத்திலே, அந்த பிஞ்சு உள்ளத்திலே எது ஆழமாக பதிய வைக்கப்படுகிறதோ, அது நல்ல விஷயமாக இருக்கட்டும் கெட்ட விஷயமாக இருக்கட்டும், சின்னதிலிருந்து எது உள்ளத்துல பதிஞ்சுச்சோ அதுதான் கடைசி வரைக்கும் வரும் என்பதை அந்த பழமொழிகளும் சொல்லுகிறது. நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸ் நமக்கு இப்படி சொல்கிறது. பெருமானார் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரதி. உலகத்திலே பிறக்கிற எல்லா குழந்தைகளும் அது பிறக்கிற போது இயற்கை மார்க்கமான இஸ்லாத்திலேயே பிறக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், பிறக்கிற போது எப்படி பிறக்கிறதா? உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும், நான் எல்லாம் சொல்லும் போதே புரியணும், எந்த மதத்தை சார்ந்த தாயினுடைய வயிற்றிலே பிறக்கிற குழந்தையாக இருக்கட்டும், எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்திலேயே பிறக்கிறது, இயற்கை மார்க்கத்திலேயே பிறக்கிறது. அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் தான் யுஹப்பிதானிஹி, அந்த குழந்தைகளை யஹூதிகளாக மாற்றி விடுகிறார்கள், அவ் யுனஸ்ஸிரானிஹி, நஸராக்களாக மாற்றி விடுகிறார்கள், அவ் யுமஜ்ஜிசானிஹி, நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக மாற்றி விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சிறு குழந்தை பிறக்கிற போது இஸ்லாத்திலேயே பிறக்கிறது. அது பிறந்தவுடன் அதனுடைய பெற்றோர்கள் அந்த பிஞ்சு உள்ளத்திலே வேற ஒன்றை புகுத்தி விடுகிறார்கள், வேற ஒன்றை போதித்து விடுகிறார்கள். அதனால தான் யஹூதிகளாக நஸராக்களாக அந்த குழந்தைகள் மாறிவிடுகிறது. ஹதீஸிலே நபிகள் நாயகம் சொல்ல வருவது, சின்ன வயசிலே அந்த பிஞ்சு உள்ளத்திலே எது போதிக்கப்படுகிறதோ அதுதான் கடைசி வரைக்கும் வரும் என்பதை நபிகள் நாயகம் இந்த ஹதீஸிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அந்த சின்ன வயசிலே ஒரு பிறந்த குழந்தை ஒரு 3-4 வயசு ஆகுகிற போது அந்த உள்ளத்திலே நல்ல விஷயங்களை, நல்ல செய்திகளை, குர்ஆனுடைய வசனங்களை, குர்ஆனுடைய கல்வியை, ஹதீஸினுடைய கல்வியை, இஸ்லாத்தினுடைய கொள்கையை அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டால், அந்த பிள்ளையுடைய உள்ளத்திலே குர்ஆன் பதிந்து விட்டது என்றால் அது அந்த குழந்தையின் பிற்காலத்திற்கு மிகச் சிறப்பாக அமையும். எத்தனையோ மதுஹபினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மதுஹபினுடைய தலைவர். லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மதுஹப் ஷாஃபி மதுஹப். அந்த ஷாஃபி மதுஹபை உருவாக்கிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சின்ன வயசுல இருக்கிற போது தந்தை இறந்துட்டாங்க. தாயினுடைய அரவணைப்பிலே வளர்ந்தவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். எந்த அளவுக்கு வளர்த்தாங்கன்னு சொன்னா, 7 வயசுல முழு குர்ஆன் மரணம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் 7 வயசுல டோட்டல் குர்ஆன் முழுவதையும் மரணம் செய்து முடித்தார்கள். 10 வயசிலே அத்தாய் ஒரு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கிரந்தம், அதுல 1220 ஹதீசுகள் ஒரு அறிவிப்பின்படி வருகிறது. ஆயிரக்கணக்கான ஹதீசுகளையும் 10 வயசுல மரணம் செய்து முடித்தார்கள். அப்ப எந்த அளவுக்கு அந்த சின்ன வயசிலேயே அந்த உள்ளத்துல குர்ஆனையும் ஹதீஸையும் சுமந்து இருக்கிறார்கள். யார் காரணம்? தாய் தான் காரணம். அப்ப சின்ன வயசு
வயசிலே எது போதிக்கப்படுகிறதோ, சின்ன வயசிலே குர்ஆனும் ஹதீஸும் உள்ளத்திலே வந்துவிட்டால் அது பின்னாலே மிகச் சிறந்த ஆளாக வருவதற்கு அது முக்கியமான காரணமாக அமையும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பின்னாலே மிகப்பெரிய கல்விமானாக, சட்ட மேதையாக வருவதற்கு காரணம் குர்ஆனும் ஹதீஸும் 10 வயசுக்குள்ளே அவர்களுடைய உள்ளத்திலே வந்துவிட்டது. அதே போல உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் இஸ்லாத்தினுடைய 4 கலீஃபாக்கள்ல 4 கலீஃபாக்களுக்கு பிறகு மிகச்சிறந்த கலீஃபா, மிகச்சிறந்த ஜனாதிபதியான உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்தான். உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு 4 கலீஃபாக்களுக்கு பிறகு மிகச்சிறந்த கலீஃபா, மிகச்சிறந்த ஜனாதிபதி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ். வரலாற்றில் அவங்களுக்கு பேரே 2ஆம் உமர் என்று பெயர். அவ்வளவு தூரம் நீதமான ஆட்சி செய்தவர்கள். அவங்க சின்ன வயசுல இருக்கிற போது ஒரு நாள் அழுதாங்களாம். தாய் கேட்டாங்க, ஏன் அழுகிற? சின்ன வயசு பிள்ளை அழுகிற போது காரணம் கேட்டா என்ன சொல்லும்? அங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, கூட்டு போகல. இதை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன்னு சொன்னீங்க, வாங்கி தரல. அழுகைக்கான காரணம் சாதாரணமாக இருக்கும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் தாய் கேட்டாங்க, ஏன் அழுகிற? அந்த சின்ன வயசுல சொன்னார்கள், மரணத்தை நினைத்து அழுகிறேன். மரணத்தை நினைத்து, சின்ன வயசு, மரணத்தை நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார்கள். அதாவது அந்த சின்ன வயசிலேயே மறுமையின் சிந்தனையை, கபருடைய சிந்தனையை, மரணத்தின் சிந்தனையை தாயார் சொல்லி சொல்லி வளர்த்திருக்கிறார்கள். காரணம், சின்ன வயசுல பயம் வந்துட்டா அந்த பயம் கடைசி வரைக்கும் இருக்கும். அன்னைக்கு இப்படி எல்லாம் சொன்னாங்களே தாயார், அந்த பயம் அதுதான் கடைசி வரைக்கும் வரும். அதனால தான் சொல்லி கொடுத்து வளர்த்தார்கள். அதே போல அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ், ஹம்பலி மதுஹபினுடைய தலைவர், அவங்க சின்ன வயசாக இருக்கிற போது தாயார் ஃபஜருக்கு முன்பே எழுப்பிவிட்டு சுடுத நீரை வைத்து கொடுத்து ஒரு செய்ய வைத்து கைப்பிடித்து பள்ளிவாசலுக்கு கூப்பிட்டு போய் மகன் தொழுகின்ற வரைக்கும் வெளியே காத்திருந்து தொழுகை முடிந்த பிறகு மீண்டும் கொண்டு போய் மதரசாவிலே விடுவார்களாம். இது அத்தனையும் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நான் சிறு வயதாக இருக்கிற போது அத்தனையும் தாயார் செய்வார்கள். காரணம், பின்னால் எப்படி வந்தார்கள்? ஹம்பலி மதுஹபினுடைய தலைவர் முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் நூல் இருக்கிறது, அதை தொகுத்தவர்கள் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ். மிகப்பெரிய கல்விமானாக எப்படி வந்தார்கள்? சின்ன வயசிலே அவர்களுடைய தாய் அந்த உள்ளத்திலே ஊட்டிய அந்த கல்விதான், அந்த பக்குவம் தான். அப்ப இந்த இமாம்களுடைய வரலாறுகளும் நான் சொன்ன அந்த பழமொழியும் நான் சொன்ன அந்த ஹதீஸும் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், குழந்தைகள் சின்ன வயசாக இருக்கிற போதே குர்ஆனுடைய கல்வியை கொடுத்து விட வேண்டும், ஹதீஸினுடைய கல்வியை கொடுக்க வேண்டும், ஒழுக்கத்தை சின்ன வயசிலிருந்தே போதிக்க வேண்டும், முன்னோர்களுடைய நல்லடியார்களுடைய வழிமாறுகளுடைய வரலாறுகள் அவர்களுக்கு சொல்லித் தரப்பட வேண்டும். அதற்கு மிகச்சிறந்த இடம் எது தெரியுமா? மிகச்சிறந்த இடம் மக்தப் மதரசாக்கள். மிகச்சிறந்த இடம் மக்தப் மதரசாக்கள். ரமலான் முடிந்து எல்லா ஊர்களிலும் எல்லா பள்ளிவாசல்களிலும் இருக்கிற மக்தப் மதரசாக்கள் திறக்கப்படுகிற நேரம் இந்த நேரம். அல்லாஹ்வுடைய கிருபையில நம்முடைய ஊர்லயும் ஒவ்வொரு தெருவிலையும் நிறைய மக்தப் மதரசாக்கள் செயல்படுகிறது. ஒவ்வொருவரும் அங்கே திறந்து வைத்திருக்கிறார்கள். அந்த மதரசாக்களுக்கு வளர்ந்து வருகிற ஒரு 3-4 வயசு பிள்ளையில இருந்து பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போய் சேர்ப்பது காலத்தின் கட்டாயம். அவசியமாக கொண்டு போய் மக்தபினுடைய கல்வியை உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். ஹதீஸ்ல நிறைய செய்திகள் வருது மக்தபு சம்பந்தமான. அதாவது சின்ன வயசுல ஆணோ பெண்ணோ அந்த மக்கன்னாவை அணிந்து கொண்டு குர்ஆனை தூக்கி கொண்டு மதரசாவுக்கு போய் அந்த மலரை குரல்ல குர்ஆனை எடுத்து வச்சு அது வந்து வராம அலிஃப் லாம் இருந்து துவங்கி அல்லது அல்லாஹ் அக்பர் என்றோ சுப்ஹானல்லாஹ் என்றோ பிஸ்மில்லாஹ் என்றோ அந்த பிள்ளை சொல்லுகிற போது இதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஹதீஸ்ல வருது, பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தையோ ஒரு ஊரையோ ஒரு நாட்டையோ அல்லது ஒரு தெருவுக்கோ முசீபத்தை சோதனையை இறக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி அதனுடைய பொறுப்பை மலக்குகள்கிட்ட கொடுத்து நீங்கள் போய் இந்தந்த தெருவுக்கு இந்தந்த ஊருக்கெல்லாம் இந்த சோதனைகளை முசீபத்துகளை இறக்குங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டு அந்த மலக்குகள் அந்த ஊருக்கு சோதனைகளை இறக்குவதற்காக வருகிற போது அந்த பகுதியிலே ஒரு பள்ளிவாசலிலே ஒரு பிள்ளை உட்கார்ந்து குர்ஆனை ஓதிக் கொண்டிருந்தால், குர்ஆனை கற்றுக் கொண்டிருந்தால் அல்லது அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்றோ பிஸ்மில்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த பிள்ளையின் பரக்கத்தால், அந்த பிள்ளை சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் பரக்கத்தால் பெருமானார் சொல்லுகிறார்கள், அந்த மலக்கு கொண்டு வருகிற அந்த சோதனையை அந்த முசீபத்தை இறக்க விடாமல் அல்லாஹ் தடுத்து விடுவான் என்று பெருமானார் சொன்னார்கள். ஹதீஸ், பெருமானார் சொல்லக்கூடிய ஹதீஸ். எப்படி உங்கள் பிள்ளைகளை
மக்தப மதரசாவிற்கு அனுப்புவதால் நம்முடைய ஊருக்கு இறங்குகிற முசீபத்துகள் சோதனைகள் அந்த பிள்ளைகள் மூலமாக பாதுகாக்கப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கிறான். எவ்வளவு பெரிய சிறப்பு! குர்ஆன் ஹதீஸ்ல இன்னொரு ஹதீஸ் வருது. பெருமானார் சொன்னார்கள், இன்னல்லாஹ தபாரக வ தஆலா கரஹ தாஹா வ யாசீன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இருக்கிற சூரத்துல் யாசீனையும் தாஹாவையும் அல்லாஹ் ஓதினான் என்று பெருமானார் சொன்னார்கள். எப்போ ஓதினான்னா, கப்ல அன் யഖ்லுக ஆதம் பி அல்ஃபி ஆமின். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த வானம் இந்த பூமி எல்லாம் படைக்கப்படுவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா ஓதினான். எந்த சூறாவ? குர்ஆன்ல இருக்கிற சூரத்து தாஹாவையும் சூரத்துல் யாசீனையும் அல்லாஹ் ஓதினான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி ஓதுறப்போ மலக்குமார்கள் எல்லாம் அந்த அல்லாஹ் ஓதக்கூடிய அந்த ரசனையை அந்த அழகை ரசித்து விட்டு சொன்னார்களாம், வாழ்த்தினார்களாம். யாரை வாழ்த்தினாங்கன்னா, தூவாலி உம்மத்தின் என்சிலு ஹாதா அலைஹா. அல்லாஹ் ஓதக்கூடிய இந்த யாசீனும் இந்த தாஹாவும் எந்த உம்மத்திற்கு இறக்கி வைக்கப்படுமோ அந்த உம்மத்துக்கு சோபனம் உண்டாகட்டும். மலக்குமார்கள் வாழ்த்தினார்கள். தூவாலி அஜிசாதின் தஹ்மிலு ஹாதா. எந்தெந்த இதயங்கள் எந்தெந்த நெஞ்சுகள் எல்லாம் இந்த 2 சூறாக்களை மரணம் செய்து சுமக்கிறதோ அவர்களுக்கு சோபனம் உண்டாகட்டும். அடுத்து சொன்னாங்க, வதூபா லி அல்சுனின் தகல்லமு பிஹாதா. எந்தெந்த நாவுகள் எல்லாம் இதை ஓதுகிறதோ சூரத்து தாஹாவையும் யாசீனையும் அவர்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி மலக்குமார்கள் வாழ்த்துகிறார்கள் இந்த உம்மத்தை. மலக்குமார்களுடைய இந்த வாழ்த்துக்கு மிக தகுதியானவர்கள் யார் தெரியுமா? மக்தப மதரசாவிலே ஓதக்கூடிய பிள்ளைகள் தான். ஏன்னா அங்கதான் யாசீன் சூரா ஓத வைக்க போய் உட்கார்ந்தாலே வேற எதுவும் செய்ய மாட்டாங்க. முதல்ல யாசீன் சூரா ஓது, எப்படி அதை தர்த்தீபா கொண்டு வருவாங்க. யாசீன் சூராவை மரணம் செய்ய வைப்பார்கள். அப்போ மலக்குமார்களுடைய வாழ்த்துக்கு மிக தகுதியானவர்கள் மக்தப மதரசாவினுடைய அனைத்து பிள்ளைகளும். இது எவ்வளவு பெரிய சிறப்பு! ஹதீஸ்ல இன்னொரு செய்தி வருது. பெருமானார் சொன்னார்கள், மன் அஹப்ப ஐ யம்துர இலா உதகா இல்லாஹி மினன் நார். உங்களில் யாராவது நரக விடுதலையை பெற்றவர்களை பார்க்க விரும்புகிறீர்களா? நரக விடுதலையை பெற்றவர்களை நீங்கள் பார்க்க ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்டுவிட்டு பெருமானார் சொன்னார்கள், ஃபல் யம்துர் இலல் முதஅல்லிமீன். குர்ஆனை கற்கக்கூடிய அந்த மாணவர்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். நரக விடுதலையை பெற்றவர்கள் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்க பார்க்கணும்னா குர்ஆனை கற்கக்கூடிய பிள்ளைகளை பாருங்க. இது எவ்வளவு பெரிய வார்த்தை! அதாவது ஒரு மனிதனுக்கு சொர்க்கமா நரகமானு நாளை வறுமையில வச்சுதான் முடிவு செய்யப்படும். ஆனால் நபிகள் நாயகம் இந்த உலகத்திலேயே சொன்னார்கள், குர்ஆனை காலையிலும் மாலையிலும் போய் பிள்ளைகள் கற்கிறார்களே, குர்ஆனை கற்கக்கூடிய அந்த மாணவர்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் நரகம் செல்ல மாட்டார்கள், நரக விடுதலையை பெற்றவர்கள். பெருமானாரினுடைய வார்த்தை. இதுவெல்லாம் மக்தப மதரசாவிற்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புவதால் அவர்களுக்கு கிடைக்கிற பாக்கியம். ஹதீஸிலே இன்னொரு செய்தி வருகிறது. பொதுவாகவே அந்த குழந்தைகள் குர்ஆனை கற்கக்கூடிய காலத்துல சிரமப்பட்டு அந்த குர்ஆனை கற்கக்கூடிய காலத்துல அல்லாஹ் கிட்ட என்ன கேட்டாலும் அந்த அல்லாஹ் தருவான். அந்த பிள்ளைகள் தனக்காகவோ தன் குடும்பத்துக்கோ ஊர் மக்களுக்கோ என்ன கேட்டாலும் அல்லாஹ் தருவான். அதனால்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்கள பத்தி வரலாற்றுல வருது. எவ்வளவு பெரிய சஹாபி, லட்சக்கணக்கான ஹதீசுகளை அறிவித்த சஹாபி, நபிகளாரோடு நெருக்கமாக இருந்த சஹாபி. அவங்க போய் தெருவில் போகும்போது ஏதாவது ஓதக்கூடிய பிள்ளைகள், குர்ஆனை கற்கக்கூடிய பிள்ளைகள், சின்ன வயசு பிள்ளைகள் வந்துச்சுன்னா பக்கத்துல போய் உட்கார்ந்து சொல்லுவாங்கன்னா, எனக்காக நீங்க அல்லாஹ்ட்ட இப்படி கேளுங்க, அல்லாஹும்ம மக்ஃபிர் லி அபீ ஹுரைரா. இந்த அபூ ஹுரைராவை யா அல்லாஹ் நீ மன்னித்து விடு என்று அந்த பிள்ளைகளை கேட்க சொல்லுவாங்க. உடனே அந்த பிள்ளைகள் எல்லாம் அவங்கள முன்னாடி வச்சுக்கிட்டு, அல்லாஹும்ம மக்ஃபிர் லி அபீ ஹுரைரா, அபூ ஹுரைராவை யா அல்லாஹ் நீ மன்னித்து விடு என்று துஆ செய்ய, வ யுஅம்மினு அலா துஆஹி. அந்த துஆவை கேட்டுட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஆமீன் சொல்லிட்டு போவாங்க. குர்ஆனை கற்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பை மக்தப மதரசாக்கள் தருகிறது. அன்புக்குரியவர்களே, இன்னொரு செய்தி ஹதீஸிலே வருகிறது. நபிகளார் காலத்துல 2 சஹாபாக்கள் இருந்தார்கள். 2 பேரும் சகோதரர்கள், அண்ணன் தம்பின்னு வைங்க. அண்ணன் குடும்பத்திற்காக உழைப்பார், சம்பாதிப்பார், வேர்வை சிந்துவார், ரொம்ப கஷ்டப்படுவார். தம்பி இதற்கு நேர் மாற்றம். அவர் சம்பாதிக்க போக மாட்டார், உழைக்க மாட்டார், பொருளீட்ட மாட்டார், எதுவும் செய்ய மாட்டார். அவருடைய வேலையை நபிகளாருக்கு பக்கத்திலேயே இருந்து அவங்க சொல்லித் தரக்கூடிய கல்வியை, குர்ஆனுடைய ஹதீஸினுடைய ஞானத்தை பெறுவதுதான் அவருடைய வேலை. தம்பியினுடைய வேலை இப்படி. அண்ணனுடைய வேலை ஃபுல்லா உழைப்பது, சம்பாதிப்பது.
கட்டத்துல தம்பி மேல அண்ணனுக்கு ஒரு மனஸ்தாபம், ஒரு வருத்தம் வந்துச்சு. குடும்பத்துக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவ்வளவு சம்பாதிக்கிறோம், இவ்வளவு வேர்வை சிந்துறோம், நம்ம சம்பாதிக்கிற வச்சு ஒரு ஆளுடைய வருமானத்தை வச்சு குடும்பமே சாப்பிடுது. தம்பி இப்படி இருக்கிறாரே, நம்முடைய சகோதரர் இப்படி இருக்கிறாரே, எதுவுமே இல்லாம இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நபிகளார்ட்ட போய் இந்த செய்தியை சொல்றாங்க. யார் சொல்லலாம், நான் என் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறேன், என்னுடைய ஒரு ஆளுடைய வருமானத்தை வச்சு என் குடும்பமே சாப்பிடுது, என் குடும்பத்துக்கு நான் பார்த்துக்கிறேன். ஆனா என்னுடைய தம்பி சதா நேரமும் இங்கே உட்கார்ந்து குர்ஆனை ஹதீஸையுமே மட்டும் படித்துக் கொண்டிருக்கிறார், உழைக்க வரமாட்டுகிறார். என்னோடு அவரை உழைப்பதற்காக வர சொல்லுங்கள், எனக்கு உதவியாக வர சொல்லுங்கள் அப்படின்னு நபியிட்ட போய் நிற்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏப்பா உன் வருமானத்தை வைத்து உன்னுடைய உழைப்பை வைத்துதான் உன்னுடைய குடும்பமே சாப்பிடுகிறது என்று சொல்லுகிறாயே, அந்த கருத்தை நான் ஏற்க மாட்டேன். இதோ சதா நேரமும் குர்ஆனையும் ஹதீஸை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாரே, இவரை கொண்டுதான் உன் குடும்பத்திற்கு அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான், இவரை கொண்டுதான் உன் குடும்பத்திற்கு அல்லாஹ் ரிஸ்க் வழங்குகிறான், இவரை கொண்டுதான் உனக்கு பரக்கத்துன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள். இப்போ குர்ஆனை கற்கக்கூடிய பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளை மத்தவருக்கு அனுப்புங்கள், அது போதும் உங்களுடைய குடும்பத்திற்கு ரிஸ்கையும் வாழ்வாதாரத்தையும் பரக்கத்தையும் கொண்டு வருவதற்கு. அந்த குர்ஆனை கற்கக்கூடிய பிள்ளைகள் போதும். ஹதீஸிலே இன்னொரு செய்தி வருகிறது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எதிரிகளோடு போர் செய்வதற்காக ஒரு இடத்துக்கு அனுப்பினாங்க. சஹாபாக்கள் கிளம்பிட்டாங்க போர் செய்வதற்காக. போகிற சஹாபாக்களை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் போருக்கு போய் மீண்டும் வெற்றியோடு திரும்பி வர வேண்டும் என்றால் போருக்கு போய் சண்டையிட்டால் மட்டும் பத்தாது, ஆயுதம் ஏந்தினால் மட்டும் பத்தாது, அம்பு எறிந்தால் மட்டும் பத்தாது, நான் சொல்லித் தருகிற இந்த ஆயத்தை, இந்த ஒரு வசனத்தை நீங்கள் காலையும் மாலையும் ஓதி வாருங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. அது வந்து குர்ஆன்ல 18வது ஜுஸுல சூரத்துல் முஃமினூனுடைய கடைசி பகுதி. அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸன் வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன் அப்படின்னு ஒரு ஆயத்தை சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் சொன்னது போன்று நாங்கள் காலையும் மாலையும் போருக்கு போய்விட்டு வருகிற சமயம் எல்லாம் தினந்தோறும் இந்த ஆயத்தை ஓதுனோம். ஓதியதின் வழக்கத்தால் எங்களுக்கு போரிலே வெற்றியும் கிடைத்தது, எதிரிகள் விட்டு சென்ற கனிமத்து பொருட்கள் மிகப்பெரிய அளவிலே கிடைத்தது. அது மட்டுமல்ல, போருக்கு போயிட்டு எந்த இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பாக நாங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்தோம் என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி, குர்ஆனை கற்றுக்கொண்டால் போதும், அதிலே இருக்கிறது எல்லா பரக்கத்தும், அதிலே இருக்கிறது எல்லா பாதுகாப்பும், எல்லா வெற்றியும் குர்ஆன்ல இருக்குது. குர்ஆனை மட்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பொதுவாகவே மக்தபு போன உடனே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படிங்கறத சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கறத சொல்லி கொடுப்பாங்க. பிஸ்மில்லாஹ்வை அந்த பிள்ளைகள் பல தடவைகள் சொல்லி சொல்லி பழகணும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு தடவை ஒரு பிள்ளை பிஸ்மில்லாஹ்வை சொல்லிவிட்டால் அந்த ஒரு தடவைக்கு 3 நபர்களை அல்லாஹ் நரகத்தில் இருந்து விடுவிக்கிறான். ஒன்று, பிஸ்மில்லாஹ்வை சொன்ன அந்த பிள்ளையை நரகத்தில் இருந்து அல்லாஹ் விடுவிக்கிறான். இரண்டாவது, அந்த பிஸ்மில்லாஹ்வை சொல்லிக் கொடுத்த அந்த உஸ்தாதுக்கு அல்லாஹ் நரக விடுதலையை தருகிறான். அந்த பிஸ்மில்லாஹ்வை சொல்ல அனுப்பி வைத்தார்களே பெற்றோர்கள், அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் நரக விடுதலையை தருகிறான். ஏன்னா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை சொல்றாங்க. ஒரு பிஸ்மில்லாஹ்க்கு எவ்வளவு சிறப்புனா, குர்ஆன் முழுவதையும் உங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொண்டால் எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியவர்களாக அவர்கள் ஆகுவார்கள் என்பதை எல்லாம் கணக்கிலே கொண்டு பெற்றோர்களுடைய காலத்தின் கட்டாயம் மிக கண்டிப்பான முறையிலே மக்தபு மதரசாவிற்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதாவது யூதர்கள் எல்லாம் ஒரு கூட்டம் போடுறாங்க. குர்ஆனே சொல்லுது யூதர்கள் வந்து ரொம்ப புத்திசாலிகள், அறிவாளிகள். குர்ஆனே சொல்லுது யூதர்கள் மாதிரி அறிவாளிகள் யாரும் கிடையாது. அந்த யூதர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறாங்க, ஒரு ஆலோசனை கூட்டம். அந்த கூட்டத்துல என்ன ஆலோசனை பண்றாங்க, இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை அடியோடு அழிக்க வேண்டும், அதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. அதுல ஒவ்வொரு யூதர்களும் எழுந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்யறாங்க. இப்படி இப்படிலாம் செஞ்சா நமக்கு இப்படிலாம் நடக்கும், முஸ்லிம்களை அழிச்சிடலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து. அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு யூதன் எழுந்து அவன் சொன்னானா, முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்றால் 3 விஷயத்தை நான் சொல்லுகிறேன், 3ஐ அமல்படுத்தி விட்டால் முஸ்லிம்களை இல்லாமல் ஆக்கிவிடலாம், டோட்டல் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயத்தை சொன்னாங்க. ஒண்ணு, இந்த முஸ்லிம்கள் எல்லாம் அவர்களுக்கு குழந்தை பிறந்து விட்டால் ஒரு 3-4 வயசுல இருந்தே பள்ளி
பள்ளிகளிலே செயல்படுகிற மக்தப மதரசாவிற்கு அனுப்பி இஸ்லாத்தினுடைய கொள்கையை, இஸ்லாத்தினுடைய பேசிக்கை அந்த பிள்ளைகளுக்கு போதிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அந்த மக்தப மதரசாவிற்கு போக விடாமல், அந்த மக்தப மதரசாவை இல்லாமல் நாம் ஆக்க வேண்டும். முதலாவது சொன்னது, யூதர்கள் புத்திசாலிகள், அறிவாளிகள். இஸ்லாமியர்களையும் முஸ்லிம்களையும் அழிப்பதற்காக பல நாட்களாக ஆராய்ச்சி செய்து ஆலோசித்து கொண்டு வந்த முதல் செய்தி இது. இஸ்லாமிய பிள்ளைகளை மக்தப மதரசாவிற்கு போக விடாமல் தடுக்க வேண்டும். இது அவர்களை அழிப்பதற்கு முதல் செய்தியா ஒண்ணு. இரண்டாவது சொல்றான், இரண்டாவது இந்த முஸ்லிம்கள் எல்லாம் ஒவ்வொரு ஊர்களிலும் மிகப்பெரிய பெரிய அளவிலே அரபு கல்லூரிகளை கட்டி வைத்துக் கொண்டு அதன் மூலியமாக நிறைய உலமாக்களை, ஆலிம்களை உருவாக்குகிறார்கள். அந்த ஆலிம்கள் வெளியே வந்து மக்களை நேர்வழிப்படுத்துகிறார்கள். அந்த ஆலிம்கள் குர்ஆனை மக்களுக்கு போதிக்கிறார்கள், கொள்கையை மிக ஸ்ட்ராங்கா போதிக்கிறாங்க. அதனால ஆலிம்களை உருவாக்கக்கூடிய அரபு கல்லூரிகளை முதலில் நாம் தடுக்க வேண்டும், அதை இல்லாமல் ஆக்க வேண்டும். ரெண்டு. மூணாவது, முஸ்லிம்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையிலே பள்ளிவாசலிலே ஒன்று கூடுகிறார்கள், அதை முதலில் நாம் தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மூணு விஷயத்தை அமல்படுத்திட்டோம்னா முஸ்லிம்களை இல்லாமல் ஆக்கிடலாம் சொல்லி யூதர்களுக்கு மத்தியிலே ஆலோசனை கூட்டத்திலே செய்தி பேசப்படுகிறது. இங்க நான் சொல்ல வர செய்தி, மக்தப மதரசாவினுடைய கல்வியின் வீரியத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை ஒரு யூதர் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறான். சொந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு, முஸ்லிம்களாக இருந்து கொண்டு அதனுடைய அந்த கல்வியின் சிறப்பை, அருமையை நாம் தெரியாமல் இருக்கிறோம். அதை நாம அசால்ட்டா இருக்கிறோம். பொதுவா மனிதனுடைய இயல்பு என்னன்னா, ஒரு விஷயம், அதாவது இலவசமா ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிறப்ப அதனுடைய அருமை நமக்கு புரியாது. அது ரொம்ப சீப்பா தான் பார்ப்போம். இது என்ன, இலவசம் தானே. ஒரு பெரிய லெவல்ல காசு கொடுத்து வாங்குறத ரொம்ப பெருசா மனசை பார்ப்பான். இலவசமா உனக்கு கிடைச்சது அது சீப்பா தான் தெரியும். ஆனா எதுவெல்லாம் இலவசமா கிடைக்குதோ அது உயர்ந்தது. பெரிய லெவல்ல காசு கொடுத்து வாங்குறதை விட இலவசமா கிடைக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு தண்ணீரை இலவசமாக தருகிறான். போர் போட்டா தண்ணி வந்துருது. போர் போடுறதுக்கு தான் செலவு வச்சு காசு போடணும். இருக்கிற தண்ணிக்கெல்லாம் காசு கொடுத்துட்டா இருக்கும். தண்ணீர் இலவசமா கிடைக்குது. தண்ணீர் இல்லாம மனிதனால வாழவே முடியாது. ஆனா தண்ணி அதிகமா வீண் நிறைய செய்யறோம். அந்த தண்ணி மேல பெருசா ஒரு பொருட்டை நம்ம பார்க்கறது இல்லை. தண்ணியை ஒரு பெருசாவே நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனா தண்ணி வந்து நமக்கு இலவசமா கிடைக்குது, ஒண்ணு. ரெண்டாவது, சூரிய வெளிச்சம் நமக்கு இலவசமா அல்ல தரோம், சூரிய வெளிச்சத்தை. மூணாவது, காற்று, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று அல்லாஹ் தஆலா நமக்கு இலவசமாக தருகிறான். யோசிச்சு பாருங்க, இந்த மூணுமே இல்லாம மனிதனால வாழவே முடியாது. ஆக்சிஜன், காற்று இல்லாம கொரோனா காலத்துல அந்த ஆக்சிஜனை காசு கொடுத்து வாங்கின காலத்தையும் நம்ம கடந்து தான் வந்திருக்கிறோம். இந்த மூணு இல்லாம மனுஷனால வாழவே முடியாது. ஆனா இந்த மூணையும் அல்லாஹ் இலவசமாக நமக்கு தருகிறான். இந்த மூணையுமே இலவசமா கிடைக்கிறதுனால நம்ம பெருசாவும் நினைக்கிறது இல்லை. தண்ணியை சர்வசாதாரணமா பயன்படுத்துறோம். அதே போல காற்று, ஆக்சிஜன், அதை பத்தி நம்ம யோசிச்சு பார்க்கறது இல்லை. ஆனா எவ்வளவு தூரம் நமக்கு ஞாபகத்தை செஞ்சிருக்காங்க யோசிச்சு பார்க்கறது, அதெல்லாம் நமக்கு சீப்பா தெரியுது. ஆனா எதை பெரிய லெவல்ல காசு கொடுத்து வாங்குறோமோ, தங்கத்தை மனிதன் லட்சக்கணக்கிலே காசு கொடுத்து வாங்குகிறான். அது மிகப்பெரிய அளவிலே அதை மதிக்கிறான். ஆனா அது இல்லாம மனுஷனால வாழ முடியும், தங்கம். அதே போல கார் போன்ற வாகனங்கள் இல்லாமல் மனிதனால் வாங்க முடியும். அது லட்சக்கணக்கில் காசு கொடுத்து வாங்குறோம், அந்த மதிப்பை பார்க்கிறோம். அது இல்லாம நம்ம வாழ முடியும். ஆனா தண்ணீர் இல்லாமல், காற்று இல்லாமல், சூரிய வெளிச்சம் இல்லாமல் மனிதனால் வாழவே முடியாது. அல்லாஹ் அதை இலவசமா தரலாம். அதனுடைய ஞாபகத்தை நமக்கு புரிய மாட்டேங்குது. இதே போன்றுதான் மக்தப மதரசாவினுடைய கல்வி. எல்லா பள்ளிகளிலையும், எல்லா மக்தப மதரசாலையும் அந்த மக்தபினுடைய கல்வி, குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி இலவசமாக தருகிறார்கள். அதனாலேயே என்னமோ தெரியல, மக்தப மதரசாவினுடைய அந்த வீரியத்தை நாம் புரியாமல் இருக்கிறோம். அபுல் ஹசன் அன்-நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர். அவங்க சொல்றாங்க, எந்த மஹல்லாவுல, எந்த ஊர்ல, எந்த பகுதியில மக்தப மதரசாக்கள் இல்லாமல் போகுமோ, எந்த ஊர்ல மக்தப மதரசாக்கள் நடைபெறவில்லையோ அந்த ஊரிலே முர்த்தத்துகள் அதிகமாகி விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுதல், மதம் மாறி செல்லுதல் அதிகமாகும் அந்த ஊரிலே என்று அவங்களுடைய கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. என்ன காரணம்? இவங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா மக்தப மதரசாக்கு அனுப்பலன்னா இஸ்லாத்தினுடைய பேசிக் எதுவுமே அவனுக்கு தெரியாது. 5 கலிமா தெரியாது. எப்படி அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காம இருக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. இஸ்லாம்னா என்ன
என்னன்னு தெரியாது, ஷரியத்துனா என்னன்னு தெரியாது, குர்ஆன் ஹதீஸ்னா என்னன்னு தெரியாது, மார்க்க அடிப்படையான சட்டங்கள் ஒரு செய்வது எப்படின்னு தெரியாது, தொழுகை இதெல்லாம் பெற்றோர்கள் சொல்லி தர மாட்டாங்க. உட்கார வச்சு டெய்லி பெற்றோர்கள் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. மக்தப மதரசாவுக்கு அனுப்பினால் மட்டும்தான் பிள்ளைகளுக்கு இதை சொல்லி தர முடியும். இப்ப தொழுகைனா என்னன்னு தெரியாது, ஒரு செய்வதுனா என்னன்னு தெரியாது, மார்க்கத்தினுடைய பேசிக் சட்டங்கள் எதுவும் தெரியாது, மார்க்கத்தினுடைய கொள்கை சுன்னத்து வல் ஜமாத்தினுடைய கொள்கை என்ன எதுவும் தெரியாம போயிடும். மக்தப மதரசாவுக்கு அனுப்பலாம். இது எல்லாம் மக்தப மதரசாவிலே போதிக்கப்படுகிறது. அப்ப அவங்க சொல்றாங்க, எந்த ஊர்ல எந்த சமுதாயத்துல எந்த பள்ளி மஹல்லாவுல மக்தப மதரசாக்கள் இல்லையோ, எந்த ஊர்ல எந்த பகுதியில மக்தப மதரசா செயல்படலையோ அங்கே முர்த்தத்துகள் மதம் மாறி போவதில் அதிகமாகிவிடும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நம்முடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து அனுப்புகிறோமோ, ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு டியூஷன் வச்சு அனுப்புற வீடுலாம் இருக்கு. இங்கிலீஷுக்கு மேத்ஸுக்கு எல்லாம் தனித்தனியா டியூஷன் வச்சு அதுக்கு பல ஆயிரங்களை செலவழிச்சு டியூஷனுக்கு அனுப்பி வைக்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அதே முக்கியத்துவத்தை மக்தப மதரசாவிற்கும் கொடுக்க வேண்டும் என்பதை காலத்தின் கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். காலத்தின் அவசியம். அதாவது சின்ன சின்ன சட்டங்கள் கூட அங்கதான் சொல்லித்தரப்படுது. பிள்ளைகள் வளர்ந்து வருகிற போது 5 கலிமா அங்க சொல்லித்தரப்படும். முன்னோர்களுடைய வரலாறுகள், நபிமார்களுடைய வரலாறுகள் அங்க சொல்லித்தரப்படும். எப்படி பெற்றோர்கள்ட்ட நடக்கணும் அங்க சொல்லித்தரப்படும். எல்லாம் அங்கே போதிக்கப்படுகிறது. அதனால மக்தப மதரசாவிற்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். அது காலத்தின் கட்டாயம் என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் நம்முடைய பிள்ளைகளை ஈருலக கல்வியையும் கற்ற பிள்ளைகளாக அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.